Happy New Year. Happy New Year. Happy New Year, sir. Happy New Year, Happy sir. New Year, ma'am. Happy New Year. I'm sorry. Couple of times, I mean, one topic ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா சரி யூ கைஸ் வேர் பிஸி, சரி அப்படியே சைலண்டாக லிசன் பண்ணிட்டு போயிடுவேன். Not well, sir. Yes. Okay. More water, sir. Yeah. Okay, sir. Okay, நீங்க ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி பக்கத்துல எடுத்து வச்சிங்க. Sorry to disturb you when you're not well. Thank you for coming, sir. Thank you for coming. Pleasure is mine. Thank you. Wishing you all a Happy New Year. Happy New Year to you, sir. Happy New Year. Happy New Year. Thank you. இப்போதைக்கு நான் யாருக்கும் கோர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. வி வெயிட் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா பக் வந்துடும். ஸோ லெட்ஸ் அஸ் டாக். ஸ்பீக்கரில் இருக்கிறவங்க யார் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க ப்ளீஸ் மிஸ்டர் ரவின்ட்டு கேளுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் டு டாக் டு ஹிம் பிகாஸ் ஹி பி கோயிங் டு பிக் பாஸ் 1 week. சார் இன்னும் 1 week 2 weeks யூ ஹேவ் டு கோ சார். I think after the suitcase and the money task முடிஞ்சதுக்கு அப்புறம் probably second next week. Okay. That your invitation la வந்துருச்சா sir? Did they give you any dates or what? Technically next week கொடுப்பாங்க எல்லாருக்கும். Okay. Good. We are waiting for you to go in, sir. Okay. கௌதம் கேளுங்க. நான் கொஞ்ச நேரம் மியூட் போடுறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த் வாஸ் ஆல்சோ எஸ் சார். யா நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸ்பெசிஃபிக்லி நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பிஃபோர் தேட், இப்போ ரீசெண்டாக ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா எலிமினேட் ஆனாங்க. அவங்கள்ட்ட பேசுனீங்களா? அவங்க ரீச் அவுட் பண்ணாங்களா? அவங்க ஆக்சுவலாக அன்ஷிதா ட்ரை பண்ணாங்க, நான் ரீச் ஆகலை கரெக்டாக. அப்புறம் நானும் மறந்துட்டேன், இன்னும் ரீச் பண்ணல, இன்னும் பேசல. மேபி ஜெஃப்ரி எனக்கு எந்த கம்யூனிகேட்டிவ் கிரவுண்ட்லேயே இல்லை. நான் ட்ரை சரி. இல்லை, அவங்களோட கேமும் நல்லா தான் இருந்தது அண்ட் தே காட் எலிமினேட்டட். அதனால அவங்க ரீசெண்டாக இப்போ வந்திருப்பாங்களே, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களேன்றதுக்காக தான் கேட்டேன். இல்லை, நான் பேசலை. மேபி ப்ராபப்ளி வேற யாரும் கூட பேசியிருக்காங்களான்னு தெரியல. வண்டர்ஃபுல். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் போயிருந்தீங்க. யூ ஹேட் அ வெரி வண்டர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டைம் ஈவன் இன் தட் ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம். அந்த டைமில் யூ ஹேட் அ குட் ஒப்பீனியன் அபவுட் தீபக் as well. அப்புறம் கேம் ப்ரோக்ரஸ் ஆக I see a little nuance in your opinion. Can you அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுதா தீபக் பற்றி சொல்கிறதுல? ஆக்சுவலாக என்னன்னா, ஹலோ கேக்குதா? இல்ல கேக்கல ப்ரோ. அவரு கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளியரா இல்ல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது ரவி சார். ஹலோ, இப்ப கேக்குது சார். யா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 weeks என்னன்னு தெரியல, கனெக்ஷன் ப்ராப்ளமா? I can't hear him. சாரோட கனெக்ஷன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே. we'll wait. ஓகே, திலகா கீழே ஆனந்த் வந்துருக்காரு, அக்செப்ட் பண்ணுங்க. அவருக்கு கூட ரிக்வெஸ்ட் கொடுங்க. நீங்க தீபகாரமை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு உடனே ஏன் ஸ்பேஸ கலைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமா, சும்மாட்ட கேட்டு பாரு. சார் ரவி சார், ஹாய் சார். ஹாய்ண்ணா. We specifically want Ravi sir's opinion. ஏன்னா he's a very influential Big Boss commentator. Very powerful voice as well. எனக்கு அவரோட ஒப்பீனியன் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ நோ he has elaborated it on multiple spaces. நான் சில ஸ்பேஸில் நானும் கேட்டிருக்கேன். பட் ஓவர் டைம் his opinion has been very nuanced. அவரோட ட்வீட்ஸும் பாசிட்டிவ் ட்வீட் பார்க்கும்போது தீபக் ஃபேனாக ஹாப்பியாக இருந்தது. டுடே அவர் வரான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப குஷி, கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது இதெல்லாம். அவர் கனெக்ஷன் இப்போ ஓகேவா? ஹலோ சார். I think he's busy on call or something. ஆமா, கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன்ல போயிட்டாரு. கரெக்ட். We'll wait. இன்னைக்கு கேம் சூப்பரா இருந்துச்சுல்ல தீபக் அண்ணாவோடது? ஆமா, நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் லைவ் பார்க்கல. நானே இப்போதான் லைக் half an hour முன்னாடி தான் நானே இப்போ கொஞ்சம் ஆன்லைன்லயே வந்தேன். பட் ஐ ஹர்ட் ஒரு ஸ்கோர் ஃபுல் ஸ்கோர் அடிச்சாரு. ஆமா ஒரே டைம்ல. ஆமாப்பா, சூப்பரா அடிச்சாருப்பா அந்த இது. செம ஷாட்.
அதான் இது நல்லா பண்ணாரு. எனக்கு தீபக் and முத்துவோட காம்போ வந்து ஒரு பிரதர்லி, அது பார்க்கவே ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட்டா இருக்கு. எத்தனை பேருக்கு அது செம சூப்பரா இருக்குங்க. புரியுது? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ. அது நான் வந்து ரொம்ப அசர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐகானிக் டியோவா எனக்கு வேற யாரும் தெரியல. நீங்க கவின் அண்ட் சாண்டி சொல்லலாம். பட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ சப்செட் ஆஃப் அ லார்ஜர் வி ஆர் த பாய்ஸ் குரூப் மாதிரி இருந்தது. அந்த குரூப்பா அவங்க தான் ஐகானிக், வி ஆர் த பாய்ஸ், அதுக்கு இல்லை. பட் ஆனால் டியோவா பார்த்தா ஒரு ரொம்ப ஐகானிக்கா எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தாலுமே யாருமே சரியா தெரியல. ஐ திங்க் இவங்க 2 பேர் தான். சொல்லுங்க சார். ஹலோ ரவி சார் வந்துட்டாரா? ஓ எக்ஸிட்டட். ஹலோ சார். இல்ல இன்னும் வரல. அவர் வரலையா? போயிட்டாரு. அதான் அவர் ரொம்ப அந்த நீங்க சொல்லும் போது கியூட்னு சொன்னோடனே ஐ வாண்டட் டு கிவ் மை திங் ஆல்சோ. ரொம்ப ஐகானிக்கா எனக்கு இருந்தது. அவங்க ரொம்ப அந்த அவங்களுன்னு ஒரு 2-3 எப்படி சொல்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்குன்னே டிஸ்டிங்க்டா இருக்கு. அந்த சோஃபால அந்த ஒரு கார்னர்ல நல்ல உட்கார்றது. ஒரு நல்ல ஒரு பிரதர்லி காம்போவா இருக்கு. ஒரு வீட்ல ஒரு இல்ல அண்ணன் நான் தம்பி எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பாங்க. சொல்றேன். ரொம்ப யூனிக்கா இருக்கு. கரெக்டா அந்த கார்னர் சோஃபால உட்கார்றது, ரைட் சைடுல இவரு, லெஃப்ட் சைடுல இவரு, கரெக்டா அதே டெம்ப்ளேட்ட கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு பாருங்களேன். அது முத்து எனக்கு ரொம்ப ஹம்பலா கேட்டுக்கிறாரு. அவருடைய வேர்ட்ஸ் வந்து ஹம்பலா கேட்டுக்கிறாரு. அட் தி சேம் டைம் நேத்தா இன்னைக்கு நேத்து நினைக்கிறேன் அவர் சொன்னது நேத்து வந்து மார்னிங் ரொம்ப ரொம்ப மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன். கோவப்படாதன்னு உடனே அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காரு. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்காரு. தட் வாஸ் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. Actually. ரவி சார் வந்துட்டாரு. கௌதம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க அவர்கிட்ட. சொல்லுங்க சார். ரவி சார். ஐ திங்க் ஸோ. ஐம் சாரி, இன்சைட்ல தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூ நினைக்கிறேன். ஐம் சாரி. எஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். அலன் ப்ரோ எல்லாம் இருக்கீங்க. தேங்க்ஸ். கண்டினியூ டாக்கிங். ஓகே. ம் உங்க கொஸ்டின் வந்து ஐ மீன் டுவர்ட்ஸ் லைக் தீபக்கோடைய அந்த இனிஷியல் டிராவல் அண்ட் ஆஃப்டர் தட் ஹவு டு யூ see தீபக்ஸ் கேமா இல்ல என்ன கேட்டிங்க? ஆக்சுவலா ஐ லாஸ்ட் தட். ஓகே சார். I'll repeat my question. என்னன்னா first you had an initial opinion about Deepak and slowly that opinion has been nuanced. Yeah. போக மென்மையா இருக்குதா இல்ல அது கொஞ்சம் ரிஃபைன்டா இருக்குதா? அது என்னன்னா ஒரு இந்த முக்கியமான இன்ஸ்டன்சஸ், இந்த முக்கியமான இடங்கள் தான் அது ஆச்சுன்றது சொல்றதுக்கு. பிகாஸ் யூ ஆர் a very important influential person in this Big Boss commentary thing. அதனால I wanted to know your take on it. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னன்னா, எனக்கு வந்து உள்ள போன முதல் நாள்ல இருந்து யூனோ த வைப் வித் தீபக் வாஸ் வெரி நைஸ். பட் தீபக் வாஸ் நாட் தட் கம்ஃபர்ட். அவர் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் இல்லை. இஸ் ஆல்வேஸ் அன் இன்செக்யூர். ஒரு மாதிரி இன்செக்யூர்டா இருக்கிற ஒரு பர்சன். எப்பவுமே வந்து கேம் இப்போ எப்படி முத்துக்குமரனோ இல்லை ஒரு சில பீப்புளோ அங்கே இருக்கிறவங்க வந்து கேம் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்களோ, இவரும் வந்து உண்மையிலேயே ஆனால் கேம் பாயிண்ட்ல தான் இருப்பாரு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸை வந்து ஒரு மாதிரி இப்போ இவங்க 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 அவர் ஒரு மாதிரி டாட் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்போ டாட் பண்ண ஆரம்பிச்சு திஸ் கை சீம்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆர் இவங்க நம்ம கொஞ்சம் டேஞ்சராக இருப்பாங்க அப்படின்றத வந்து அவர் பிளாட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதனாலேயே he drawn his own pattern and அது அங்கே உள்ள என்னவா ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு சீரியல்ல கனெக்ட் ஆகியிருக்காங்க. சீரியல் டிவி ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஒரு பயங்கரமான லிங்க் அண்ட் கனெக்ட்ல இருந்ததுனால வந்து அந்த 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 ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இன்செக்யூரிட்டிஸ்குள்ள வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவை ரிக்ரியேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஸோ அதுல ஒரு சில பீப்புள் வந்து ஸ்மார்ட் பிளே பண்ற அந்த ஒரு விஷயம், ஐ மீன் டுவர்ட்ஸ் லைக் ஒரு பிராங்க் மேட்டரா இருந்தா கூட அந்த பிராங்க்ல வந்து எனக்கும் தீபக்குக்கும் மட்டும் ஐடியலி வி போத் வெல் நோ. அதுக்கப்புறம் விஷால் இல்லை எல்லாருமே இருக்கட்டும், அதுல வந்து அவர் ஆரம்பிச்சோடனே என்னடா ஒரு 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 சின்ன கேமு, இந்த கேம்ல கொஞ்சம் டிரான்ஸ்விசிபிளா இருக்கலாம். அவர் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருந்து இப்ப நீங்க இந்த ஃபைனல்ல விஜய் சேதுபதி சார் ரிவீல் பண்ணும்போது கூட நான் வீடியோவில் பார்த்தேன். அவர் சொன்னார்னா ஓ மை காட் அப்படின்னு ஒரு ரியாக்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு எதுவுமே தெரியாதெல்லாம் கிடையாது. நாங்க அதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். அவரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, தலைவரே இது பிராங்காவே இருக்கட்டும், இது நாமினேஷனுக்காக தான் பண்ணோன்றது ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது, ஸோ கம்ப்ளீட்டா த்ரூ அவுட்டா கேம்ல அவர் கூட டிராவல் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நாங்க 2 பேரும் திரும்பி, அதாவது அந்த வேஸ்ட் ரியல் அன்னைக்கு கூட we again patched up. எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் நான் அந்த டாக் இனிஷியேட் பண்ணி மறுபடியும் பேட்ச் அப் ஆயிருப்பேன். ஸோ ஆல் டுகெதர்
தீபக் வந்து ஒரு மாதிரி ஒரு வீவரிங் மைண்ட்லயே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லயே இருந்தாரு. நாட் கம்ப்ளீட்லி திஸ் சைட் ஆர் தட் சைட். ஸோ விஷால் மாதிரியான ஆட்கள் வந்து பின்னாடி வந்து தே வில் நாட் கம் ஃபார்வர்ட் அண்ட் பட் தே வில் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த what do you call இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங் அப்படின்றது நாமினேஷன் பாஸ்ல வந்து அது மறுபடியும் அருணுக்கு வந்து டெலிபரேட்டா சம்பந்தமே இல்லாம அது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து 3 பேர் வந்து ஹூ ட்ரிகர்ட் த பீப்புள்ன்றது வந்து கேர்ள்ஸ்ல வந்து நான், தீபக் அண்ட் முத்துக்குமரன். நான் தீபக் அவ்வளோ எஜுகேட் பண்றேன், வேணாம் தீபக் இது வந்து வாங்கினா நம்ம 3 பேர் வாங்கணும், அப்படி இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம அருணுக்கும் அவன் தான் ஒண்ணுமே பண்ணலையே, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு எதுக்கு போய் கொடுக்கணும், லாஜிக்கே இல்லாம இருக்கே அப்படின்னு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நாமினேஷன் பாஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்ல வந்து அவர் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒண்ணு பேசுவாரு, பின்னாடி போய் அந்த ஸ்மோக் ரூம்ல அந்த வீட்டுல அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க மறைஞ்செல்லாம் பேசிட முடியாது. அப்படி என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியறதை தாண்டி நமக்கே அந்த காதுக்குள்ள எப்படி வரணுமோ வரும். ஸோ அது ஒரு இன்னொன்று சாப்பாடு இஷ்யூல வந்து உங்களுக்கு இப்ப இப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காருன்ற அந்த ஒரு விஷயத்தோடைய ப்ரிலூட் எல்லாம் நான் அந்த டைம்ல பார்த்துட்டு இருந்தேன். அவர் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் லைஃபோடைய கரண்ட் பொசிஷன்ல இருந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும்போது இடத்துக்கு ஏற்ற அடாப்டபிலிட்டிக்கான டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 வீக் தான். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருந்தது. இந்த நேரத்துல கரெக்டா எலிமினேட் ஆகிற வரும்பொழுது உண்மையிலேயே எனக்கு வந்து பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்ற அல்டிமேட், அதாவது ரொம்ப தெளிவா அந்த ஃபேக் ரியல்லயே அவர் கிளியரா சொல்லியிருப்பாங்க. 2 ஆப்போனன்ட் டீமுக்கு ஆப்போசிட்டா சேரை போட்டு அந்த சேர்ல வந்து ஃபேக் ரியல் ஒட்ட சொன்னா நான் தெளிவா ஸ்டார்ட் பண்ணும்போது அதை 2த்தையும் கேர்ள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவேன். சொல்லிட்டும் போயிருப்பேன் அதுக்கு முன்னாடி. இது ஆப்போசிட்டா போறதே ஆப்போனன்ட். எங்க டீம் மட்டும்தான் எல்லாமே ரிவர்ஸ்ல பாய்ஸ் டு பாய்ஸ்லயே அடிச்சிருப்பாங்க. ஸோ இதை நான் திருப்பியும் சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவனுங்களுக்கு புரிய வைக்கிறதே கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 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 மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் தீபக் டீம் போய் சொன்னேன், தீபக் தெர் இஸ் நோ லாஜிக் பிஹைண்ட். சி எண்ட் ஆஃப் த டே நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து யூனிட்டி இல்லைன்றத கிராக் பண்ற மாதிரி ரவி சார் வந்து அப்செட் ஆயிட்டாரு இந்த பிராங்க் விஷயத்துல வந்து எல்லாருமா அந்த பொண்ணுங்கெல்லாம் ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்து கேபிடலைஸ் பண்றாங்க, டோன்ட் கிவ் த ஸ்பேஸ் ஃபார் இட் அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போது இந்த நேரத்தில் எலிமினேட் ஆகும் போது I had a very serious bad opinion on தீபக், விஷால். ரஞ்சித் மேல எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. தீபக், விஷால் அண்ட் ஏன்னா தீபக்லாம் வந்து I knew that he came with a lot of vision and clarity and towards and he also done a very good homework. ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற அவர் வந்து சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கக்கூடிய அந்த கேம் பேட்டர்னுக்கு டிராவல் ஆகும்போது நமக்கு பிடிச்ச ஒரு 4 பான் பிளேயர்ஸை கரெக்டா வச்சுக்கிட்டு அது ஓட் பேங்கிங்க்கு தேவைப்படுற ஒரு ஒரு ட்ரிகர்ல வச்சிருக்கும் போது அப்ப இவனுங்க எல்லாம் சீனியர் என்ன சொன்னா இவனுங்க 4 பேர் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. விஷாலு, அருண், சத்யா, ஜெஃப்ரி இந்த 4 ஓட்டிங் வந்து ஒரு பெரிய மேஜர். அர்ணவ் வந்து ஒரு சீசனபிள் ஓட்டிங். அவன் அவன் அந்த நேரத்துல யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் திங்க்லாம் பண்ணுவான். ஆனா கடைசியில் இதே குரூப்ல தான் போய் அவனும் ஓட்டு போடுவான். இதே தான் ருட்டீனாவே நடந்துகிட்டு இருந்தது. சரி, அப்படி இருக்கும் போது எனக்கு இருந்த தீபக்கோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் நான் வெளியில வந்து ஒரு மாதிரி பேசிட்டு வந்தது, அதுக்கு அடுத்தது அர்ணவ் பேசினது, அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள்ல வந்து when தீபக் வாஸ் கம்ப்ளீட்லி கான் டவுன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியில ரயன் போய் மற்றவங்க போய் நிறைய போய் வாட் இஸ் ஹேப்பனிங் வேர் திங்ஸ் கோயிங் ராங் சொன்னோன்னே இட் டுக் லிட்டில் ஒரு 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 மாதிரியான டைம் ஃப்ரேம் எடுக்க தீபக்கு தேவைப்பட்டுச்சு. பட் there is a kind of a place he showed his maturity, experience of how to handle this current situation. எல்லாத்துக்கும் மேல அந்த கேப்டன்ஷிப் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆனது வந்து he played it, he nailed it actually. அந்த இடத்துல இருந்து கேம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஓவர். ஒரு 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 எப்படி சொல்றது, இந்த இந்த ஒரு காம்பயரிங் அப்படின்னு வரும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டிடியும் தீபக்கும் தான் ஒன் ஐகானிக். இவங்க இவங்க திடீர்னு டெய்ல் எண்ட் எடுக்காம ஷோவை அப்படியே தூக்கி அவங்க கையில உட்கார வச்சு டிராவல் பண்ணா அது மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹி டுக் த லீடர்ஷிப் ஆஃப் த ஷோ. அப்படியே ஒரு மாதிரி
ஒரு மெஜஸ்டிக்கா அங்கிருந்து அந்த இம்பாக்டை வந்து வேற மாதிரி கிரியேட் பண்ணி அண்ட் ஹி ஷோட் த அதர் சைட் ஆஃப் பட் யூனோ த கலர் ஆஃப் த கேம் அண்ட் கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் கொஞ்சம் எந்தெந்த இடத்துல ரேஷன் சிஸ்டம்ல ஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு அந்த கேமை வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமான ஈர்ப்பு தன்மைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ ஃப்ரம் தேர் மை பெர்செப்ஷன் வாஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஓகே தீபக் அந்த என்னுடைய கோவம் அப்படியே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பா பரவாயில்ல செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்படின்னு. அண்ட் ஓவர் த பாயிண்ட் ஹீ இஸ் ஆஃப் லைக் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா நோ ஸ்ட்ராங்லி அட்டாச்சபிள் நோ ஸ்ட்ராங்லி டிட்டாச்சபிள். அதை அழகா அதை ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கூட்டிகிட்டே போறாரு. இன்னொன்று ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டா எமோஷன்ஸ் எங்க வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்திடுறாரு. சும்மா ரஞ்சித் மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ ஒரு ஃபேக்கா so many places he controlled his emotion. அதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல he has got a very strong control. அதாவது பேசாமலே கண்ணிலேயே அந்த கோவத்தை ப்ராப்பரா கன்வே பண்ணோம். அவர் மேல யதார்த்தமான பயத்தை நாட் ஓன்லி ஆன் சீனியர்ஷிப் ஒரு மாதிரியான பயத்தை அவர் ரெக்ரியேட் பண்ண விதம் அது எல்லாத்துக்கும் மேல வந்து அவரை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா 70-75 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு டிசிப்ளினா கேமும் போயிருக்காது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஹிஸ் கேம். அண்ட் நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் அன்லிமிட்டெட் ஷோவில் போய் அவர் முத்துக்குமரனுக்காகவும் ஒவ்வொருத்தர் கார்டு காமிப்பாங்க, அதில் பேசுவேன். அதில் தீபக்காகவும் முத்துக்குமரனுக்காகவும் நான் ரொம்ப பயங்கரமா எக்ஸைட் ஆகி பேசியிருந்தேன். அவங்க வந்து அது கேம்பெயின் ஆயிடும்ட்டு கரெக்டா எடிட் பண்ணிட்டாங்க இந்த 2 இதையும். பட் இஃப் நான் நடுவில் அதை ரொம்ப உணர்ந்துதான் ஐ கொஞ்சம் ஒரு 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 ஒன் ஐ திங்க் ஸோ 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி ட்வீட் கூட போட்டிருப்பேன், இஃப் வின்னர் இஸ் முத்துக்குமரன் ரன்னர் இஸ் தீபக்னு. அது வரைக்கும் மை ஒப்பீனியன் வாஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த வே த திங்ஸ் ஆர் ப்ரோக்ரஸிங் அந்த கேம்ல எனக்கு இப்போ ரைட் நோ the only flaw which I could see from Deepak is he's always doing a defense mechanism. Offense mechanism னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராங் பிளேயர் மேல ஒரு கைண்ட் ஆஃப் கருத்தை வைக்கிற அந்த அஃபென்ஸ் மெக்கானிசமை ஆடாம இருக்கிறது தான் the only flaw that I could see from him, which Manjari or Jacqueline, Ryan, which they are able to easily execute. ஒரு மெச்சூரிட்டியில ஒரு முக்காவாசி இடத்துல காமா போறது வேற, கருத்துக்கள் அஃபென்ஸ் மெக்கானிசம்ல வைக்காமலே போறதுன்றது வேற. அது ஒண்ணுதான் தீபக் கிட்ட நான் பாக்குற ஒரே ஒரு ஃபிளா மாதிரி தெரியுது. மற்றபடி he stole the show, he stole the people, he stole the entire dimension of Deepak. 25 years of Deepakே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த இந்த 80 days of I'm sorry 100 days of his life has completely changed. And அவர்கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருக்கும். சொசைட்டில தன்னோட இமேஜ் அண்ட் இம்பாக்ட், தன்னோட பையனுடைய பெர்செப்ஷன் வந்து ஒரு தன்னை ஒரு காமெடி பீஸா வெளில கன்வே ஆயிடக்கூடாதுன்றதுல இருந்த பயத்தை அவர் ஒரு 10 times வந்து வேற சூப்பராக நல்லா சொல்லியிருந்தீங்க சார். இட் வாஸ் அ வெரி எக்ஸ்டென்சிவ் அண்ட் நிறைய ரிமைண்டர்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் மெனி ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, என்ன சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி எக்ஸ்டென்சிவ் ஒன். அட் திஸ் ஜங்ஷர் இது நாங்கள் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நம்ம 2 பேரும் வி ஹேட் அ வெரி ராக்கி ஸ்டார்ட். நான் ஐ ஆல்சோ அப்பாலஜைஸ். அந்த டைமில் நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன், டூ அன்பிளாக் மீ. உங்களோட ஐ டூ வாண்ட் என்கேஜ் வித் யூ மோர் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுல. ஐ வில் ட்ரை டு பி சிவில் திஸ் டைம். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஒரு பர்சனலான ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன், கேன் யூ மென்ஷன் 5 இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ்? இந்த 5 மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தீபக்கோட கேம்லன்ற மாதிரி ஒரு 5 மூமெண்ட் சொல்ல முடியுமா சார் உங்களால்? தீபக்கோட கேம்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து the way how he deals every physical task. It's not the matter of நீங்க வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதாவது அவர்கிட்டக்க 2 சேலஞ்ச் இருக்கு. ஒன்னு, இவனுங்க எல்லாம் ரொம்ப யங் பிளட்டா இருக்கானுங்க இவனுங்க, கூட இருக்கிற பசங்க. ரெண்டாவது, இவருக்கு வந்து
இவங்களை கம்பீட் பண்றதுக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு பிசிக்கல் என்டூரன்ஸ் இருக்கு. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, வாட் மேட் மீ ஃபர்ஸ்ட் ஒரு இந்த படையப்பால வாட்டர் மேன் அப்படின்றது வந்து அந்த புஷ்அப்போ இல்ல இதுவோ ஒன்று 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 ஜிம் மேட்ரு ஒன்று ரூம்ல திடீர்னு பிக் பாஸ் வைப்பாரு. ஜெஃப்ரி இவங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிளாங்க் தானே சார்? அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம அந்த மாதிரியான ஐட்டம்லாம் பார்த்ததே கிடையாதா. அந்த மாதிரி ஒரு பிளாங்கா நீங்க ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் வாவ் மூமெண்ட் ஆஃப் தீபக் எனக்கு. நான் தீபக்கோடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அங்க இருக்கிற பசங்களை விட இப்ப சத்யாவோ இல்ல மற்றவங்களோ பண்ணியிருந்தா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஜெஃப்ரியோ பண்ணியிருந்தா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்திருக்காது. பட் ஆனா தீபக் வந்து ஹூ ஸ்டூட் மேக்ஸிமம் மினிட்ஸ், அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து தீபக்கோடைய பொட்டன்ஷியல் பிசிக்கல் என்டூரன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காருன்றத பாக்குற ஒரு இடம். செகண்ட் வந்து த ரேஷன். நீங்க தீபக் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா சமைக்கிறதும் அங்க ஒன்னும் யாரும் ஒன்னும் ஒரு கிளாசிக் இதெல்லாம் இல்ல. ஆனா ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து தீபக் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவருடைய அந்த கண்ட்ரோல் ஒரு ஒரு மாதிரி ஒரு அவருக்குள்ள எப்படி சொல்றது, இந்த வீட்டுக்குள்ள அதுல ஒரு தப்பு நடந்துடக்கூடாது எல்லாருக்குள்ளயும் அவர் கிரியேட் பண்ண ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபியர், அது வந்து எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெசிவா இருந்தது. அது வந்து இன்னைக்கு டே வரைக்கும் நீங்க சும்மா கூட ஒரு பொருளை யாராச்சும் அங்க எடுத்து வேஸ்ட் பண்றாங்கன்னா தீபக் அண்ணாக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குள்ளயும் பிளட்ல ஓடுன மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. தட் மொமெண்ட் ஹி கிரியேட்டட். அவர் பார்வை தான் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த பார்வையிலேயே அந்த ஃபியர் அவர் கிரியேட் பண்ணுவார். அது தேர்டு வந்து the way how he loves the atmosphere and he knows this camera angling. நீங்க வந்து அவர் எப்பவுமே நான் பேசின பீரியட்ல இருக்கிற வரைக்கும் அங்க இன்னும் கொஞ்சம் நிறைய நடந்திருக்கும். நானும் லைவ்ல பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா ஒரு கார்னரிங்ல உட்கார்றதா இருக்கட்டும், கன்வேயிங் சென்ஸா இருக்கட்டும், பார்வை ப்ரோமோக்கு எப்படி கட் பண்ணுவாங்க, என்ன லுக் அண்ட் ஃபீல்ல இருக்கும், இந்த இடத்துல என்னங்க இதாகும், இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிபிலிட்டியா அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சப்போ ஸோ அவரு இந்த கேப்டன்ஷிப் ஒன்ஸ் ஆனோடனே அதை ஒரு டே பேசிஸ்ல அவரோட கிரியேட்டிவ் எசன்ஸை போட்டு த்ரோ பண்ணி அப்படியே எல்லாரோடைய ஒரு கேப்டன்ஷிப் ஒன்று நடந்தது. அந்த கேப்டன்ஷிப்ல வந்து இருக்கிற ஒரு ஒரு அந்த கேப்டன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸிகியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து தன்னுடைய திறமையை தாண்டி அப்ஜெக்டிவா அந்த கேப்டன் வந்து அந்த வீட்டுக்கு எவ்வளவு ஒரு ரெக்வயர்டு பர்சன் ஆஸ் அ கேப்டன், வாட் ஹி மேட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் ஃபீல் கம்ஃபர்ட்ன்றத அதை வந்து எல்லாரும் வீக்கெண்ட்ல மனம் முகர்ந்து சொன்னது இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்கா இருக்கட்டும் இல்ல வெளியில இருந்து வர்றவங்களா இருக்கட்டும் அவங்களால அட்ரஸ் பண்ணக்கூடிய கேப்டன் அமெரிக்கா மாதிரியே வேற லெவல் அந்த கேப்டன்ஷிப்பை பண்ணி அண்ட் ஹி பிளேட் ஃபார் த என்டையர் சீசன் அஸ் அ ரோல் மாடல். அது நான் பார்க்குற ஒரு தேர்ட் இது. ஃபோர்த்து சி எனிதிங் வாட் யூ கிவ் ஹி கிவ்ஸ் த பெஸ்ட் இன் ஹிஸ் ஓன் எஃபர்ட். அதை வந்து அந்த எஃபர்ட்டை வந்து ஒரு ஒரு கரப்டடா இல்ல அதுல பெருசா ஒண்ணு பண்ணிட்டு அதை டிபேட் பண்ணி அவர்கிட்ட பிடிச்சதே என்னன்னா அது ஒரு ஃபிளால முடிஞ்சிருச்சுனாலும் கோவம் இருக்கும் எதா இருக்கும் அதை வந்து அன்னெசரியா என்ன ஒரு 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 தேவையில்லாத கமெண்ட் அண்ட் வேர்ட்ல வந்து அதை ஒரு ப்ரொலாங் பண்ணாம தன்னை பத்தின இந்த என்டையர் டே ஷோல தன்னை பத்தின ஒரு பேச்ச 2வது நாளுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் போனாலே பெரிய மேட்டர். அத 2வது நாள் வரைக்கும் போகாத ஒரே பிளேயர் இவர் மட்டும்தான். ஒண்ணுமே பண்ணலன்னு கூட பவித்ராவையோ ராணாவையோ இல்ல மத்த பிளேயர்ஸை பத்தி கூட ஒரு வாரம் பேசியிருப்பாங்க. ஆனா இதத்தான் பண்ணிட்டாரு இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி இவரை பத்தி ஒரு 2 நாளுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள தொடர்ந்து எந்த பிளேயரையும் பேச வைக்கல, பேச விடல. ஆக்சுவலா அவர் அந்த மாதிரி கண்ட்ரோல்டா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவரோட பிரசன்ஸை கரெக்டா மேட்ச் பண்ணி பீப்புளை கரெக்டா லாக் பண்ணி அந்த கேமை அவரை பத்தி இப்போ புறன் பேசுறது வேற, புகழ்ந்து பேசுறது வேற, எதையாச்சும் பேசணுன்றதுக்கு கூட தேவையில்லாத எதையுமே பேச விடாத அளவுக்கு பதிவு இல்லாம பாத்துக்கிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்து பயங்கர இன்டெலெக்சுவல் ஐடியா. அதாவது ஒருத்தன் பக்கத்துல புத்திசாலித்தனமா பேசியே விளையாடுறான்னா அந்த பேசியே விளையாடுறவன் கூடயும்
பேசி ஆக்சுவலா வந்து எப்பவுமே ஒரு கேம் ஷோல ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்றது இருக்கும். இந்த ஷோல வில்லனே கிடையாது. ஆனா இந்த ஷோல வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான நட்பா மாறிடுச்சு. பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் கன்வே ஆனது பிட்வீன் முத்துக்குமரன் தீபக்கா இருக்கட்டும், ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஜாக்லின் மேல திடீர்னு தீபக் மேல இருக்க கன்சர்னா இருக்கட்டும், எல்லார் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும். தீபக் ஹஸ் பிகம் சடன்லி டார்லிங் ஆஃப் த ஹவுஸ். அது மாறினது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபைனலா இப்போ போயிட்டு இருக்க இந்த டிடிஎஃப்ல ஒன்னு பண்ணாரு பாருங்க, அந்த அந்த முத்துக்காகயா இல்ல வாட்எவர் அவர். ஆனா அவருடைய அந்த கேம் ஆடின ஃபயர், அது வந்து இந்த பசங்க கத்துக்கணும். அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஒன்ஸ் யூனோ எவ்வளவு அடி வாங்கின, இப்ப எவ்வளவோ விமர்சனம் அடி, நீ எல்லாம் ஹீரோவா அது இதுன்னு இதெல்லாம் எல்லாரும் ஃபேஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்றதுதான். இவரோட கரியர்ல எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாரு, எவ்வளவு ஹீரோவோட ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணிருப்பாரு, எவ்வளவு இந்த 8 சீசன்ல இருக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட்ல இருந்து எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க. இவர் மாதிரியான கேட்டகரி ஆஃப் பர்சன் இவ்வளவு நாள் தாங்குவாங்க அப்படின்றத தாண்டி டிடிஎஃப்ல அவருடைய டெக்னிக்கல் எபிலிட்டியும் அவருடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் காமிக்கிற இம்ப்ரெசிவான இடம் வந்து விச் வில் மேக் த ரெஸ்ட் ஆஃப் த சீசன். சும்மா நாமளும் சீரியல்ல இருந்தோம் இல்ல டிவில ரொம்ப நாள் இருந்தோம்னு போய் இந்த கேம் ஆடாம இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு உசுர கொடுத்து ஆடணும்னா அப்படி ஆடணும்னு அந்த அந்த முனைப்போட அங்க இருக்கிற யங் பிளட்ஸோட ஃபைட் பண்ற விதம் வந்து மேசிவா இருக்கு. So these are the 5 things which I like from Deepak. Thank you so much, sir, for the acknowledgement of Deepak. Yeah, it's true. The captaincy வந்து அவர் வேற மாதிரி வித கொண்டுட்டு போய் and I think another thing is that அவர் சார்ஜன் வேற எல்லாமே டெலிகேட் பண்ணாரு. That's totally different type of captainship மாதிரி இருந்துச்சு. So how is this TTF coming? உங்களோட ஒப்பீனியன்? TTF ஸ்பீக்கர்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மார்ட்டின். கேளுங்க நீங்க பேசுங்க.